உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவற்றும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை, நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை, உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு காலையில் மைண்ட் ரெனியூவல் மெசேஜ் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மைண்ட் ரெனியூவல் மெசேஜ் டெய்லி காலையில் சொல்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான். ராத்திரி ஒரு அரை மணி நேரம் உட்காடுறோம். அரை மணி நேரம் நம்ம 9லேருந்து 9:30 வரைக்கும் பேசுகிறோம். 9:30லேருந்து 10 மணி வரைக்கும் ஹிந்தியில் பேசுகிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். ரொம்ப முக்கியமான இடம். அங்கேயும் வந்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் நிச்சயமாக 5லேருந்து 7 உட்காந்து பேசுகிறோம். காலையில் 9லேருந்து 11 வரைக்கும் ஹிந்தியில் பேசுகிறோம். இதெல்லாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, உங்களுடைய மனதிலே தெளிவாக கடவுளை பற்றிய தெளிவான ஒரு பிக்சர் கிடைக்கணும். அந்த பிக்சர் கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு விடுதலை கிடையாது. எப்போ உங்களுக்கு அந்த பிக்சர் கிடைக்குதோ, கடவுள் எப்படிப்பட்டவர்ன்றது, பிக்சர் இல்லாத பிக்சர், புரியுதுங்களா? பிக்சர்னால் பிக்சர் கிடையாது, பிக்சரே இருக்கக்கூடாது. பிக்சர் இல்லாத ஒரு பிக்சர் கிடைக்கும். அப்போ கடவுள் யாருன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட்லேருந்தே உங்களுக்கு விடுதலை தான். அடுத்த செகண்ட்லேருந்தே நீங்கள் பெரிய நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு முன்னாடி போவீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய முன்னாடி போவீங்க. தெளிவு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறோம், இதை தொடர்ந்து கேளுங்கள்னு. இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம மனுஷ உருவத்தில் கடவுளை பார்க்கறதால நம்ம எந்த மனுஷங்களையும் பயப்பட மாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. மனுஷ உருவத்தில் கடவுளை பார்க்க மாட்டோம். அதனால் நம்ம எந்த மனுஷங்களையும் பயப்பட மாட்டோம். ஆணாவோ பெண்ணாவோ எந்த ரூபத்துலையும் நம்ம பார்க்க போகிறதில்ல, ரைட்டுங்களா? அதனால் நம்ம மனுஷனை பயப்பட மாட்டோம். மனுஷனுக்கு பயப்படாத, மனுஷனுக்கு அப்பாற்பட்ட மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். அப்போ மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். என்னென்னா, பக்கத்து வீட்டுக்காரனை பயப்படணும், அவனை பயப்படணும், எதிர் வீட்டுக்காரனை பயப்படணும், சொந்தக்காரனை பயப்படணும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பயப்படணும். எல்லாரையும் பயந்து செத்து தான் நம்ம இந்த லெவலில் இருக்கிறோம். அது எப்படி ஆச்சு? மனுஷ உருவத்தில் கடவுள்னு சொல்லிட்டு அங்கேயும் மனுஷனை மாதிரி பார்த்துட்டு நம்ம எல்லாமே மனுஷங்களை பார்த்தா பயம். இந்த மனுஷங்களோட பயம் எப்போ போகும் தெரியுமா? கடவுளுடைய சக்தியை பெரிய லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது கடவுளான ஒரு பயங்கர ஜோதியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பயந்துருவீங்க. அப்புறம் எந்த மனுஷனுக்கும் பயப்பட மாட்டீங்க, அந்த ஜோதிக்கு மட்டும்தான் பயப்படுவீங்க. அதே மாதிரி விக்னேஸ்வரன்றது எந்த உருவம் இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்டாக கடவுள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கான்செப்டுக்கு பயப்படுவீங்க, மனுஷனுக்கு பயப்பட மாட்டீங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? மனுஷனாக்கி சிம்பிளாக்கி கழுத்தை வெட்டி யானை தலையை வச்சு குரங்கு மாதிரி ஆக்கி எல்லா மாதிரி மனுஷங்களை ஆக்கிட்டு நம்ம அதெல்லாம் பார்த்து கும்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் பயந்து உட்காந்துன்னு இருக்கிறோம். உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்திருக்கு நமக்கு. எதை பார்த்தாலும் பயம். குரங்கை பார்த்தா பயம், யானையை பார்த்தா பயம், பாம்பை பார்த்தா பயம், ரைட்டா? இந்த பயம் எல்லாம் உருவாக்கி வச்சுச்சு பாருங்க கடைசக்தி. நல்லா நம்மளை இழுத்துட்டு போய் கடவுள்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் இழுத்துட்டு போய் கீழே போட்டு கண்ட உருவத்தெல்லாம் நம்ம உள்ளே திணிச்சு, மனுஷ உருவத்தை திணிச்சு, மனுஷன உருவத்தையும் மிருக உருவத்தையும் எல்லாத்தையுமே உள்ள திணிச்சு, இதாண்டா கடவுள், பயந்துடுறா அப்படின்னு உங்களை பயமுறுத்தி அந்த பயத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் எல்லா மனுஷங்களையும் பார்த்தா பயம், எல்லாத்துலேயும் பயம், எல்லாத்துக்கும் பயம். அவன் பண்ணிவிடுவான், இவன் பண்ணிவிடுவானா, இதாகிடுமா அதாகிடுமா, அதானே பயம் நமக்கு எல்லாமே பயம். அதுதானே அரசியல்வாதிங்க வேற பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. உன்னை அது பண்ணிவிடுவேன், இதை உடனே பயந்துடுறோம். உடனே நம்ம ரூல்ஸு கான்ஸ்டியூஷன் எதுவுமே தெரியாது. ஐயோ, ஒரு ஆளை பார்த்தோன்னே பயந்துடுறோம். இப்போது ஒரு ஆள் முகத்தை பார்த்தா பயப்படுறோம். அந்த மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக. தெரிஞ்சுக்கங்க, இந்த பயம் எப்படி உருவாச்சுன்னா தொடக்கம் அங்கே தான். எப்படி கை காலில் இருக்கிற ஒரு மனுஷனாக கடவுளை காமிச்சிட்டு, மிருகமாக காமிச்சு, நாயாக காமிச்சு, பேயாக காமிச்சு, பாம்பாக காமிச்சு நம்மளை பயமுறுத்தி
இதுக்கெல்லாம் பயந்து செத்துக்கிட்டு இருந்தோம். அதுலேருந்து பயந்து சாவாதீங்க, வெளியே வாங்கன்னு சொன்னால் கோவம் வருது. உடனே இதுன்னா இது நாங்கள் செய்கிறதுக்கெல்லாம் எதிராக இருக்குது. ஆமாண்டா, நீங்கள் செய்கிறது பைத்தியக்காரத்தனம். அதுதான் வேணான்னு சொல்கிறேன். கடவுளாக மதிங்கன்ற, கடவுளை பெருசாக பாருங்கன்ற. உடனே ஏன் கோவம் வருது? கோவம் வர்றவங்க சொல்கிறேன், உங்களை சொல்ல. உடனே அப்செட் ஆகிறாங்களே, ஐயோ என்ன இது இப்படிலாம் பேசுகிறாரு, நம்ம கடவுள் எவ்வளோ பெரிய ஆள். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகிறீங்க? பெரிய கை கால் பெருசாக கொடுத்துட்டீங்க, அவ்வளோதானே. இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக பெருசாக வச்சுருக்கீங்க, சினிமாலாம் வர்ற மாதிரி, அவ்வளோதானே. சினிமாவில் பார்த்தீங்களா கேமரா ட்ரிக்கில் பெருசாக காமிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி சும்மா ஒரு 2 கை காலை பெருசாகிருக்கீங்க, அவ்வளோதான். அப்புறம் கடவுள் சொல்லிட்டு கும்பிட்றீங்க. ஒருத்தருக்காம பாருங்கள், முட்டாள் மாதிரி, சிவனும் இல்லை, அந்த உருவமும் இல்லை, எதுவும் இல்லாமல் யோகி மாதிரி ஒன்று உருவாக்கி அது ஒரு பெரிய சிலையாக்கி வச்சுட்டான், அவ்வளோதான். எல்லாம் பயந்து போய் விடுறாங்க பாருங்க. இது நல்லா ட்ரிக்கு கற்று வச்சுருந்துக்கிறானுங்க. இந்த ட்ரிக்கை கற்று வச்சு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளும் ஏமாந்துட்டு இருக்கிறோம். சரியான கடவுளை பார்க்குறது கிடையாது, நம்ம தோல்வி அடைஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் இந்த தோல்வியிலேருந்து நம்ம வெற்றிக்கு வரணும்னா நிச்சயமாக இந்த ஏமாத்து வேலையிலேருந்து நம்ம வெளியே வரணும். இந்த ஏமாத்து வேலையிலேருந்து வெளியே வாங்க. இந்த ஏமாறுற சக்தியிலேருந்து தப்பிச்சிருங்க. இந்த மனுஷ சக்தி உருவம், இந்த உருவம், பேய் உருவம், நாய் உருவம், பாம்பு உருவம், குரங்கு உருவம்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களிருந்து தப்பிச்சிருங்க. புரியுதுங்களா? நிச்சயமாக தப்பிச்சிருங்க. ஒருபோதும் மாட்டிக்காதீங்க. இதை சொன்னால் நல்லவங்களுக்கு பிடிக்கும், அவங்க எடுத்துப்பாங்க. கெட்டவங்களுக்கு பிடிக்காது. இந்த கெட்ட சக்தி கூடயே ஓடிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இது பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு நல்ல சக்தி வேணும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேணும், பயம் எல்லாம் போகணுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா டவுட் இருந்தால் 8056453186 கேளுங்க. யாராக இருந்தாலும் என்ன கேள்வி வேணால் கேளுங்க, பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ரைட்டுங்களா? நிச்சயமாக வாங்க. அப்புறம் டிஸ்க்ளைமர், நம்ம எந்த மதத்தையும் புண்படுத்தலை, யாரையும் கீழே போடல. நம்ம செய்யறது உண்மை, நம்ம சொல்லுவது உண்மை. எல்லா மதங்களும் சொல்லுகிற கடவுளை உயர்த்தி காட்டுகிறோம். அதனால் நிச்சயமாக வாருங்கள், தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.